ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு லாங்கான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையோட இன்னொரு டெர்மினலான தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு லாங்கான ஜேர்னினா ஒரு கண்டினியூஷன்ஸாக ஒரு 4-5 டேஸ்க்கு ஒரு லாங்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஜேர்னி இன்றைக்கி இங்கே தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் நம்பர் 06191 தாம்பரம் திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி ஸ்பெஷல் ட்ரெயின்னே சொல்லாமல் இங்கேருந்து டெய்லி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். இங்கே தாம்பரத்துலேருந்து கிளம்பி விழுப்புரம் போய் மெயின் லைன் வழியாக திருச்சி கனெக்ட் பண்ணுற ஒரு ட்ரெயினுங்க. ஸோ நம்ம இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரன்னே பண்ணியிருப்போம் திருச்சிலேருந்து தாம்பரம் வரைக்குமே. பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஸ்லீப்பர் கோச்சஸில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த சேர் காராக கன்வெர்ட் பண்ணி இப்போ இன்டர்சிட்டி ட்ரெயினில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெயினில் ஒரு ஜேர்னி பண்ணலாம் சொல்லி தான் தாம்பரம் வந்துட்டோம். ஸோ வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கோச்சோட ஷாட்ஸும் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ வெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. லைக்கு கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு உண்டான ஹைப் பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீடியோ புது சப்ஸ்கிரைபர் புது வியூவர்ஸை ரீச் ஆகும். ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை கண்டினியூ பண்ணும். வீடியோ வெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் 9லேருந்து டிபார்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் 3:30க்கு. இன்றைக்கி நம்ம 06191 தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷலை புல் பண்ண போகிறது இந்த லோக்கல் தாங்க. ஈரோடு ஷெட்டோட வேப் 1 தான் கொடுத்துருக்காங்க. 22022, அதாவது எலக்ட்ரிக் லோக்கோ சீரீஸ்லேயே ஓல்டஸ்ட் லோக்கோ இது தான். இதை வந்து கிராண்ட்பானும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பழைய வேப் 1 தான் நம்மளுக்கு இந்த ஜேர்னிக்கு எண்ட் வரப்போகுது இங்கே தாம்பரத்தில் திருச்சி வரைக்குமே. இந்த ஜென்ஷாதாத்ரி டைப்ஸ் 2S கோச்சஸில் சீட் அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா 3x3 தாங்க இருக்கும். ஒரே ஒரு ட்ராபேக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் போர்ட் எங்கேயுமே இருக்காது. இந்த கோச்சில் 2 சார்ஜிங் போர்ட், அதுவும் ஒரு கோச்சோட கார்னரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே மேலே 2 சார்ஜிங் போர்ட் தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோதான் சார்ஜிங் போர்ட் இருக்கும். ஏசி சேர் காரோட இன்டீரியரில் தாங்க இருக்கும். 3x2 காம்பினேஷனில் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. மெயினான ஹைலைட் சார்ஜிங் போர்ட்ஸ் ஒரு இதுக்கும் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ ஒரு இடத்துல சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. ஏசி லைட்ஸ்லாம் இன்னும் ஆன் பண்ணலை. வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்னும் 1 ஹவருக்கு மேலே இருக்குது. ஸோ எதுவுமே இன்னும் ஆன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏசி கோச்சஸோட இன்டீரியரில் தாங்க இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜென் ஏசி சேர் கார் இது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஐசிஎஃப்பில் ஏசி சேர் காரோட இன்டீரியர்லாம் பார்த்து. எல்லாமே LHP5 பண்ணதுலேருந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ரேரான விஷயம் ஆகிப்போச்சு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. சீட் கம்ஃபர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளஃபியாக இருக்குங்க சீட்டு. ஸோ நம்ம கோச்சுக்கு போவோம். நம்ம கோச்சுக்கு போய்ட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் 15 மணி 30 நிமிடங்களுக்கு நடைமேடை 9 இருந்து புறப்படும். यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 06191 तांबरम तिरुचिरापल्ली जंक्शन तिरुचिरापल्ली एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 9 से 15:30 पर रवाना होगी. Your attention please. Train number 06191 तांबरम तिरुचिरापल्ली जंक्शन
Tirunelveli Express will leave from platform number 9 at 15 hours 30 minutes. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:25 ஆகுதுங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த சூப்பரான ஸ்பெஷல் ட்ரெயினில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஃபுல்லுங்க. பின்னாடி அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பேக்கு. நம்ம ரிசர்வ்டு கோச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயின் கிளம்புன பிறகு உள்ளே எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான். நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. Train number 06191, Tambaram Tirunelveli Junction, Tirunelveli Express is ready to leave from platform number 9. நம்ம இந்த 06191 தாம்பரம் திருச்சி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 3:30க்கு தாம்பரத்தை வந்து கிளம்பிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி 5 டேஸ் ஆப்ரேட் ஆகும். மண்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த 2 நாளை தவிர மிச்சம் எல்லா நாளுமே ஆப்ரேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30க்கு கிளம்பி நைட்டு 10:40க்கு திருச்சிராப்பள்ளி ரீச் ஆகுங்க. டோட்டலாக 376 கிலோமீட்டர்ஸை 7 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிது கவர் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:35 திருச்சிலேருந்து கிளம்பி இங்கே 12:30க்கு வந்து அகைன் நீங்கள் 3:30 கிளம்பி நைட்டு 10:40க்கு திருச்சி ரீச் ஆகும். ஸோ ஒரு இன்டர்சிட்டி டைப்பில் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரத்துலேயே ஃபுல்லுங்க. ஸோ எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்குப்பை ஆயிடுச்சு.
நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹால்ட் செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தாம்பரத்துலேயே ஃபுல்லு. பட் ஆனால் இங்கே எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சுன்னு வண்டி உள்ளே வர சொல்ல பார்த்துருப்பீங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் இங்கே செங்கல்பட்டு வந்திருக்கு. ஷெடியூல் வந்து 3:58, டைம் பார்த்தீங்கன்னா 4:08 ஆகுது. ஏன்னா அவுட்டரில் போட்டு அந்த காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் எல்லாம் விட்டுட்டு வரைக்கும் தான் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க, அதனால் 10 மினிட்ஸ் டிலே. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுற க்ரௌடுன்றது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா திருச்சியிலேருந்து காலைல 5:30 கிளம்புறதுனால தஞ்சாவூருக்கு சென்னைக்கும் ஒரு பக்காவான டைமிங்காக இருக்கும். அதே டவுன் டைரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் நிறைய தஞ்சாவூருக்கு தான் இருக்குது. திருச்சிக்கு நிறைய புக்கிங்ஸ் விட தஞ்சாவூருக்கு தான் எக்கச்சக்கமான புக்கிங்ஸ் ஆகிருக்கு இந்த ட்ரெயினில். மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளி வரை சென்றோம். நடுநிலை 5 உள்ளது. யாத்ரிகர் कृपया ध्यान दें, गाड़ी संख्या 0891 தாம்பரம், திருச்சிராப்பள்ளி, தாம்பரம் से चिदम्बरम, मयिलादुतुरै, कुंभकोणम, तंजावुर मार्ग से तिरुचिरापल्ली का प्लेटफॉर्म क्रमांक 5 पर खड़ी है. Your attention please. Train number 0619 Tambaram, Tiruchirappalli from Tambaram to Tiruchirappalli via
மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் is on platform number 5. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஆன் டைம் ட்ரெயின் வந்திருக்கு. இந்த ட்ரெயினில் ஃபுட்டுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது. கேட்ரிங் பேண்ட்ரிக்கார் தனியாக கிடையாது. பட் ஆனால் ஒரு கோச்சில் ஓரமாக வச்சு வாட்டர் பாட்டில் இது இப்படி இப்போ கூட ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுருக்கா போலி எல்லா ஸ்நாக்ஸுமே விற்றுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது மெயின் லைன், அதாவது சிதம்பரம் அந்த ரூட்டில் பிரிஞ்சிடும். மெயின் லைன் வழியாக தான் திருச்சி போகும் இந்த ட்ரெயின். இப்போ தாங்க ஈவினிங் ஆச்சு. ஸோ சன்செட் இப்போ தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு. வடை கட்லெட்லாம் கூட சேல் பண்ணிட்டு வராங்க. ஆச்சரியமா இருக்கு பார்க்க சொல்றது. ஒரு 3 minutes பிஃபோர் டைமில் பண்ருட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 6:30. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:10க்குலாம் வந்துருச்சு. விழுப்புரத்துலேருந்து கிளம்பி பண்ருட்டிக்கு பிஃபோர் டைமில் வந்திருக்கு. ஏன்னா இது 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு 25 minutes ஷெட்யூல் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இது சிங்கிள் லைன் கிராசிங்லாம் இருக்கும். இப்போ ஒரு கிராசிங்கும் பார்த்துருக்குங்க, கன்னியாகுமரி ஹைதராபாத் ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இங்கே எதிர்க்க ஆப்போசிட்டில் ஒரு கிராசிங் வந்துட்டுருக்குங்க. ஸோ அது இங்கே கிராசிங் இருக்கா, அடுத்த சீசனில் கிராசிங் இருக்கான்னு தெரியல. மயிலாடுதுறை விழுப்புரம் மெமோ ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்த பிறப்பு எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த ட்ரெயினில் கோச் காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு 6 கோச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 3, பேக்கில் 3. ரிசர்வ்டு கோச் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 10 ரிசர்வ்டு இருக்குது. ஏசி 2 ஏசி இருக்குது இந்த ட்ரெயினில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க போலங்க. இங்கே நிறைய பேர் டீபோர்ட் ஆயிருக்காங்க பண்ருட்டி ஸ்டேஷனில். இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு சிதம்பரம் தான்.
ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் திருப்பாறை புள்ளியூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் வந்து 6:33, டைம் பார்த்தீங்கன்னா 6:43 ஆகுது. இங்கே கடலூரோட மெயின் ஸ்டேஷன் இது தான். ஏன்னா இங்கே தான் நிறைய ட்ரெயின் சால்ட் இருக்கும். நம்ம பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கடலூர் போர்ட் ஸ்கிப் இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு. ஸோ நான் பண்ருட்டிலேருந்து அடுத்து சிதம்பரம்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இன்டர்மீடியட் இந்த ஸ்டேஷன் நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிதம்பரம் தான் ஹால்ட்டு. க்ரௌட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் ஏறுறாங்க. அன்ரிசோட கூட்டம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் போர்டிங் அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் போர்டிங் நிறைய பேர் இங்கே ஏறுறாங்க. இந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கர்வாக தாங்க இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். 3 ஸ்டெப்புக்கு உண்டான ஹைட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஒரு 13 மினிட்ஸ் டிலேயில் மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் வந்து 7:50, டைம் பார்த்தீங்கன்னா 8:03 ஆகுது. லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இயர் கிட்ட ஆகும்போது லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க, தீபாவளி ஸ்பெஷலாக. ஸோ பேட்டர்னேஜை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மயிலாடுதுறை ஜங்ஷன் மறக்கவே முடியாதுங்க. லாஸ்ட் இயர் இனாகுரல் ட்ரெயின் வரும்போது இந்த ஸ்டேஷன்லாம் தான் நான் தடுக்கி விழுந்து அந்த பிளாக்லேயே சொல்லியிருப்பேன் நான். ஸோ ட்ரெயின் ஏற சொல்ல மூவாயி ஸ்லிப்பாகி கீழே வருது. மறக்க முடியாத நினைவு வருது. ஸோ இந்த மயிலாடுதுறை ஸ்டேஷன் அதுக்கு அடுத்ததுலேருந்து எந்த ஜேர்னி வந்தாலுமே இந்த ஸ்டேஷனில் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் டைவர்ட் எடுத்துருவாங்க. ஸோ நேராக போனால் பார்த்திங்கன்னா திருவாரூர் போகிற லைன், அந்த பேரெலாம் திருவாரூர். நம்ம ட்ரெயின் டைவர்ட் எடுத்து தஞ்சாவூர் லைனில் ஜாயிண்ட் ஆகிடும்.
ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் வந்து 8:18, டைம் பார்த்தீங்கன்னா 8:33 ஆகுது. இந்த ட்ரெயினுக்கு மோஸ்டான டீபோர்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் 1, தஞ்சாவூர் 2. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இறங்குறாங்கங்க. இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறாங்க. தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் 165 ருபீஸ் ஆச்சு. 2 ரிசர்வ் 165 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு 187, அதாவது இந்த கன்வீனியன்ஸ், வாலெட் சார்ஜ் இதெல்லாம் போட்டு 187 ஆச்சு. நான் ஆக்சுவலாக வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி 42 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் தட்கலில் போட்டுக்கலான்னு நேற்று ட்ரை பண்ணி பார்க்க சொல்ல தட்கல் ஓப்பன் ஆகலை. இது ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயினால நார்மல் தட்கல் ஓப்பன் ஆகாது, ப்ரீமியம் தட்கல் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் ப்ரீமியம் தட்கலுமே 2 நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. ஸோ புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட் அவைலபிள் வந்துருச்சு. ஸோ சிசியில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சிசி ப்ரீமியம் தட்கல் டைனாமிக்லாம் இன்க்ரீஸ் ஆகி 1000+ ஃபேர் போயிடுச்சு. 1050 ருபீஸ் கிட்ட ஃபேர் போயிடுச்சு. ஸோ சிசி இந்த ஷார்ட் ஸ்ட்ரெச்சுக்கு 1050 ரொம்ப ஹைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நார்மலாக தெரியும் ப்ரீமியம் தட்கல்னால் டிமாண்ட் டிக்கெட் புக்காக டைனாமிக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் விட்டுட்டேன். நான் கரண்ட் அவைலபிள் கிடைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் விட்டேன். இல்லைனாலும் அன்ரிசர்வ் பண்ணிக்கலாம், 6 அன்ரிசர்வ் கோச் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்டில் விட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு காலை ஓப்பன் பண்ணி செக் பண்ண சொல்ல கரண்ட் அவைலபிள் கிடச்சிது. 2 சீட் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு டிக்கெட்டை போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து 10 2S கோச்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கோச்சுக்கு 108 சீட்ஸ்னாலுமே 1000+ சீட்ஸ் இந்த ட்ரெயினில் இருக்குது. பட் ஆனால் எங்கள் புக்கை ஓப்பன் பண்ணுறது வந்து 900 சீட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ தட்கல்லாம் இல்லைன்னும் போது 200 சீட் பேலன்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிளியர் பண்ணால் கன்ஃபார்ம் கரண்ட் அவைலபிளில் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கேல்குலேஷனில் விட்டேன். பட் கரண்ட் அவைலபிளில் கிடச்சிது. ஸோ அதனால் டிக்கெட் போட்டு வந்தாச்சு. ஃபேர் பார்த்தீங்கன்னா 165 ப்ளஸ் கன்வீனியன்ஸ்லாம் வரும். ஆன்லைனில் பண்ணிங்கன்னா, கவுண்டரில் பண்ணால் 165 ருபீஸ் தான். ஒரு 15 நிமிஷமாக இங்கே கும்பகோணத்தில் ஹால்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் தஞ்சாவூர் வரைக்கும், தஞ்சாவூருக்கு மேலே தான் டபுள் லைனு. ஸோ ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. 16812 சேலம் மயிலாடுதுறை மெமோ வந்துட்டுருக்குங்க. ஸோ நம்ம மெமோ சீரிஸில் இந்த மெமோ இன்னும் கவர் பண்ணி காட்டலை. பட் ஆனால் அகைன் மெமோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல கண்டிப்பாக இந்த மெமோ கவர் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ டிமாண்டாக ரன் ஆகிற மெமோ ட்ரெயின் இது. ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டுருக்கதால இங்கே 15 மினிட்ஸ் அதை ஹால்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவுட்ரு வந்துச்சு. ஸோ அது உள்ளே வந்த பிறகு நம்ம வண்டி கிளியர் ஆகிடும். பார்த்தீங்களா கும்பகோணத்துக்கே எவ்வளோ க்ரௌடாக வருதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டிமாண்டாக ரன் ஆகிற ட்ரெயின் இது. இல்லை இந்த ட்ரெயின் வர ரூட்டில் வந்து ஒரு ஹை டிமாண்டடான ரூட். சேலத்துலேருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் வந்து திருச்சியிலேருந்து கரெக்டாக பீக் ஹவரில் இந்த ரூட்டுக்கு வர்றதுனால இவ்வளோ க்ரௌடு கண்டிப்பாக இருக்கும் இந்த ட்ரெயினில். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஹை டிமாண்டட் ட்ரெயினில் கண்டிப்பாக ஒரு வ்ளாக் பண்ணி காட்டுவோம்னு சொல்லிட்டு. தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 9:30, டைம் பார்த்தீங்கன்னா 9:23 ஆகுது. ஸோ உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே வர சொல்ல க்ரௌட் ஹெவியாக பார்த்துருப்பீங்க. ஸோ அன்ரிசர்வ் க்ரௌட் இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா பின்னாடி செம்மொழி எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கான். ஸோ மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வண்டி. ஸோ இவ்வளோ க்ரௌடும் பார்த்திங்கன்னா செம்மொழிக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி பிளாட்ஃபார்ம் 1ல் உழவன் எக்ஸ்பிரஸ் நின்றுருக்கான். தஞ்சாவூரோட ஃபேமஸான வண்டி உழவன் எக்ஸ்பிரஸ் சென்னை போகிறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்கான். ஸோ இவ்வளோ வந்து அவன் எடுத்துருவான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு தஞ்சாவூர் அடுத்து நேராக திருச்சி தான் ஹால்ட் இருந்துச்சு.
பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதுக்கடுத்து திருவேரம்பூர் அந்த ஊருக்கு ஒரு ஹால்ட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த திருவேரம்பூரில் நின்றுட்டு அதுக்கப்புறம் திருச்சி போகும். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூர் ஸ்டேஷன் தாண்டின பிறகு தஞ்சை பெரிய கோயிலோட வியூ சூப்பராக தெரியுங்க. ஸோ நைட்டெல்லாம் லைட்டை போட்டு செம்ம சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக சொல்லவே பார்த்தா லைட்டு போட்டு செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ அதை காட்ட ட்ரை பண்ணுறேன் நான். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு ஹால்ட், அதுக்கப்புறம் நம்ம திருச்சிராப்பள்ளி தான். உழவன் அங்கே ரெடியாக இருக்காங்க. 9:50க்கு இங்கே தஞ்சாவூர்லேருந்து கிளம்பிடுவான் அவன். ஸோ அவன் திருச்சியிலேருந்து பேசஞ்சராக இங்கே தஞ்சாவூர் வரைக்கும் வந்துட்டு ஸோ இங்கேருந்து அப்படியே சென்னைக்கு உழவனாக கிளம்பிடும். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தாண்டின பிறகு கோச் ஃபுல்லாக எம்டிங்க. ஹார்ட்லி கவுண்டிங் பார்த்தாலே ஒரு 4 பேருக்கு தான் கோச்சில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா க்ரௌடுமே இங்கே கும்பகோணம் தஞ்சாவூரில் இறங்கியாச்சு. நல்லா கோல்டன் கலரில் பலன்னு இருக்குங்க கோயிலோட கோபுரம், லைட்டிங்ஸ்லாம் போட்டு. ஸோ மரம் அழகாக தெரியுது பாருங்க. இந்த ஜென்ஷதாப்தி டைப் கோச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சீட்டுமே செப்பரேட் சீட்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட் ட்ரே டேபிள் இருக்கும் எல்லா சீட்டுக்குமே. இன்னொன்று என்னென்னா ஃபுட் ரெஸ்ட்டுமே இந்த சீட்டில் இருக்கும், ஒரு ஹார்ம் ரெஸ்ட்டுமே இருக்கும் எல்லா சீட்டுக்குமே. இங்கே பாருங்கள் 3 சீட்டுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹார்ம் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜென்ஷதாப்தி டைப் கோச்சஸில் மட்டும் இருக்கும். நார்மல் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 சீட்டு ஒன்றா ஓட்டின மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் கிடையாது, பட் ஆனால் ஆன்போர்ட் கேட்டரிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே சேல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே காமிச்சேன். நிறைய சுண்டல், கோழி, வாட்டை சொல்லிட்டு நிறைய வெரைட்டி சேல் பண்ணிட்டு வந்தாங்க. பாதாம் பால்லாம் சொல்லிட்டு. பட் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ நான் டின்னர் வந்து இந்த ட்ரெயின்லேயே வாங்கிடலாம்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு 10:40 திருச்சி போகுது. இந்த ட்ரெயின்லேயே வாங்கிடலாம்னு பார்த்தேன். மயிலாடுதுறை வரைக்கும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மயிலாடுதுறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மெண்டாஸ் யாருமே ஒருத்தர் கூட வரல. நான் அதுக்கப்புறம் கிளீனாக நோட் பண்ணிட்டு தான் வரேன். பட் ஆனால் ஒருத்தர் கூட சேல் பண்ணி வரல. தண்ணி வாங்கணும்னா கூட ஸ்டேஷன் இறங்கி வாங்க வேண்டியதாக தான் இருக்குது. டீ வாங்கணும்னா ஸ்டேஷன் இறங்கி வாங்க வேண்டியதாக தான் இருக்குது. ஒரு 25 மினிட்ஸ் டிலேயில் திருவேரம்பூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 9:43, டைம் பார்த்தீங்கன்னா 10:08 ஆகுது. இந்த ஸ்டாப் தான் ரீசெண்டாக இனாக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக மீன்ஸ் என்னென்னா, நம்ம மதுரை மெமோ ஒன்று பண்ணியிருந்தோம், ஆயுத பூஜா ஸ்பெஷல் மெமோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினுக்கு இந்த ஸ்டேஷனில் ஹால்ட்டு கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெயின் இப்போ வந்து ஜென்ஷதாப்தி ரேக்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஜென்ஷதாப்தி ரேக்ஸ் முன்னாடி எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜென்ஷதாப்தி தாங்க அதுக்கு யூஸ் பண்ணி ரேக்கை தான் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து LHP5 பண்ணதுனால அந்த ICF ரேக்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ICF ரேக் மட்டும் கிடையாது, LHP5 பண்ண ICF ஜென்ஷதாப்தி ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கோழிக்கோடுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எதுன்னு தெரியல. கேரளாவில் ஒரு ஜென்ஷதாப்தியும் நம்ம மயிலாடுதுறை ஜென்ஷதாப்தி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸுக்கு ரேக்ஸாக போட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி தான். ஸோ அடுத்து பொன்மலை அப்புறம் திருச்சிராப்பள்ளி தான். பட் ஸ்லாக் நிறைய இருக்குது. ஸோ இந்த 25 மினிட்ஸ்லாம் கவர் ஆகிட்டு பிஃபோர் டைமில் தான் போகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ரௌட் இங்கே நிறைய பேர் இறங்கியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காங்க இந்த ட்ரெயின்லேருந்து.
KKR தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நாகர்கோயில் விருத்தாச்சலம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் டைமில். ஷெட்யூல் வந்து 10:40. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:35க்குலாம் வந்துருச்சு. க்ரௌட் வைஸ் தாம்பரத்துலேருந்து ஃபுல்லாக வந்த ட்ரெயின் கும்பகோணம் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமாக காலி ஆகிட்டு, திருச்சியில் ஹார்ட்லி ஒரு 5 to 10% தான் வந்திருப்பாங்க. மற்றபடி எல்லா க்ரௌடுமே பார்த்திங்கன்னா அங்கேயே இறங்கிட்டாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்போர்ட் கேட்ரிங் இருக்குது, பட் ஆனால் பேண்ட்ரி கார் கிடையாது. சேல்ஸும் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வரைக்கும் பண்ணிட்டு வராங்க. ஸ்நாக்ஸ் வெரைட்டியும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ரெகுலர் ஃபிக்ஸ்டு வெரைட்டிஸ் இல்லாமல் நிறைய புது வெரைட்டியான ஸ்நாக்ஸுமே இருந்துச்சு. பட் ஆனால் என்ன, போஸ்ட் மயிலாடுதுறை சேல்ஸ் பண்ணலை. ஸோ போஸ்ட் மயிலாடுதுறை பண்ணியிருந்தாங்கன்னா டின்னர் ட்ரெயின்லேயே நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க பண்ணலை. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ண ட்ரெயின் 1 இயராக ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்பெஷல் ட்ரெயினாகவே ஒரு இன்டர்சிட்டி ட்ரெயின் மாதிரி சென்னை திருச்சி சென்னை இந்த ஸ்ட்ரெச் தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ட்ரெயின், ஒரு ஹை க்ரௌடடாக போயிட்டுருக்க ட்ரெயினாக இருக்குது இது ட்ரெயின். ஸோ நம்ம இந்த ஒரு லாங்கான ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக இந்த ட்ரெயினில் வீடியோ பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னி வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ தென் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஹைப் ஏற்றி விட்டு போயிடுங்க இந்த வீடியோக்கு. டடா.